அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி, சமாதானம், பரிபூர்ணமான ஈமான், தக்வாவான வாழ்க்கை நாம் அனைவரும் மீது தந்த அருள்வானாக. ஆமீன். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால புனிதமான நேற்றைய தினங்களில் ஜும்மாவுடைய நேரங்களில் பலஸ்தீன் மக்கள், காசாவில் உள்ள மக்கள் நாடு சுதந்திரம் பெற்று அந்த சந்தோஷத்தையும் நல்ல ஆனந்தமான ஒரு காட்சியும் உலகமெங்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் பார்த்து அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நம்ம எல்லாம் இருந்தோம். அப்படிப்பட்ட ஈமான் அந்த தலைப்பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஈமான்தாரிகள் சத்தியத்துக்காக கியாமத் நாள் வரையிலையும் போராடி கொண்டே இருப்பாங்க. ஹக்குக்காக போராடுவாங்க கியாமத் நாள் வரையிலையும். அதற்கு மத்தியிலே எந்த விதமான சக்தியானாலும், எந்த போர் கப்பல் வந்தாலும், எந்த அணுசக்தி போட்டாலும் அந்த ஈமானுக்கு முன்னாடி எதுவுமே நடக்காது. ஈமான் தான் ஜெயிக்கும், ஹக்கு தான் ஜெயிக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம எல்லோரையும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுங்க. அந்த ஒரு நபர் பார்த்து ஹிதாயத்து பெற்றாங்கன்னு சொன்னால், அவங்க இஸ்லாத்தில் ஈமான் பெற்றாங்க, ஹிதாயத்து அடைஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த துனியா கிடைப்பதை விட மிக சிறந்த ஒரு சொர்க்கம் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கூட்டத்தை நம்ம எல்லாம் இன்னும் சிறப்பானாக. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துவாஉ சியாபுல் முஃமினீன் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றியுள்ள கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃப மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமான ஜுமாக்களை பலஸ்தீன் மக்கள், காசா மக்கள், அந்த சிறுவர்கள், சிறார்கள், வயோதவர்கள், பெண்கள் கோலாகலமாக அந்த பெருநாள் நாளை போன்று காட்சிகளிக்கக்கூடிய மிக அற்புதமான காட்சியை கண்டுகளித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி இனி ஒரு போர்க்காலங்கள் வராம அந்த நாடை சீக்கிரமாக புத்துணர்ச்சி பெற்று ஈமானுடைய மறு மலர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷமான வேகமாக இடிபட்டு கிடக்கூடிய அந்த வீடுகள் நாங்கள் கட்டடமெல்லாம் சீக்கிரமாக பணிகள் செய்து அந்த மக்கள் சந்தோஷமான நம்மை போன்று வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லா மக்களும் அங்கங்கே அகதியான போய்கொண்டிருக்கூடிய எல்லா அகதிகளும் அந்த நாட்டுக்கு வரக்கூடிய காட்சிகள், அந்த இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் உலக மக்கள் எதிர்பார்த்ததை போன்று அவங்களுடைய துவா அல்லாஹ் கபூல் செய்து விட்டார். பிரமாண்டமான பேரணிகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கண்டன முழக்கங்கள்லாம் உலகமே அவங்களுக்காக குரல் கொடுத்த அந்த குரல் துவா. துவா சிலாஹுல் மோமினீன். மோமினுடைய ஆயுதம் துவா தான். நிச்சயமாக அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அந்த நாடு வெற்றி அடைந்து விட்டது, சுதந்திரம் பெற்று விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த நாட்டுக்கு போனவங்கெல்லாம் வெகுந்து பார்க்குறாங்க. டாக்டர்கள், விஞ்ஞானிகள், அந்தந்த ஊர்களிலிருந்து அவங்களுக்காக வேண்டி உதவி செஞ்சு போன டாக்டர்கள், மக்கள், மருத்துவம் பார்க்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்து சொல்கின்றார்கள், அவங்க மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஈமானு கீழே எதுவுமே இல்லை. எவ்வளோ பெரிய சக்தியான அணு ஆயுத சக்தி அங்கே போடப்பட்டாலும் அந்த ஈமானுக்கு மத்தியிலே அந்த அணு சக்தியெல்லாம் சுக்கு நூறாக போய்விடும். ஈமான் தான் ஜெயிக்கும், வெற்றி அடையும். அந்த முகத்தில் சந்தோஷகரமான சிரித்த முகத்தோடு உள்ள அவங்களுடைய அந்த சொர்க்கத்தை பார்த்துள்ள மரணம், அந்த மரணம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கஸ்தூரி மனம் கமிழ்கிறது. அந்த மக்களுக்கு மத்தியிலே, காசா மக்களுக்கு மத்தியிலே சிரித்த முகத்தோடு உள்ள அந்த அவங்களுடைய அந்த சிறுத்த முகத்தோடு அந்த கஸ்தூரி மனம் கமலக்கூடிய அவங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அவங்களுடைய அந்த மரணம் பார்த்து வெகுந்து போகின்றார். அந்த மக்கள் அந்த மருத்துவம் செய்யக்கூடிய கால் இல்லாமல், குயுயிருமாக கால் இல்லாமல், கை இல்லாமல், உடம்பு இல்லாமல் மருத்துவம் செய்யக்கூடியவங்களுடைய அந்த மருத்துவம் செய்கின்றார்கள். சீத்த முகத்தோடு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தத்கிரத்துல் லிமன் யஹ்ஷா என்று சொல்லக்கூடிய அருமையான திருவசனம் முழங்கிக் கொண்டே சிரித்துக்கொண்டே அவங்களுக்கு எந்த ஒரு சஞ்சலம் இல்லை, பயம் இல்லை, கவலையும் இல்லாத வாழ்க்கை. அவங்க மருத்துவர் பார்த்து மிகைப்பாகி அந்த
பலஸ்தீனில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய செய்தியும் வீடியோ தளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான்தாரிகள் சத்தியத்துக்காக கியாமத் நாள் வரையிலையும் போராடி கொண்டே இருப்பாங்க. லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிருல் ஹக் லா யதுருஹும் அன் அதாபிஹிம் ஐனகும் யா ரசூலல்லாஹ். அந்த மக்கள் ஈமான்தாரிகள் சத்தியத்துக்காக கியாமத் நாள் வரையிலையும் அவங்க மக்கள் போராடி கொண்டிருப்பார்கள். ஐனகும் யா ரசூலல்லாஹ், அந்த எந்த மக்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்ட பொழுது சொல்லுவாங்க, ஹும் பைத்துல் முகத்தஸ் வ குன்னா ஃபீஹா. பைத்துல் முகத்தஸ் சுற்றும் உள்ள மத்தியில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்களுடைய அந்த வாழ்க்கை. அவங்க தீனுக்காக வேண்டி சத்தியத்துக்காக வேண்டி கியாமத் நாள் வரையிலையும் போராடி கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் செய்யக்கூடிய அந்த நன்மாராயத்தை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய ஈமான் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அல்லாஹ்வுடைய கலாக்கல், அல்லாஹ்வுடைய சுன்னத்து, யாராலும் தடுக்க முடியாது. அவங்க அவ்வளவு அருவமான முறையிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய ஈமான் உதயமாய் கொண்டே இருக்கிறது. அவங்கள எதை கொடுத்தாலும் அது எதை அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சோதிக்கப்பட்டாலும், உயிரை சோதிக்கப்பட்டாலும், அவங்களுடைய வீடு இழக்கப்பட்டாலும், அவங்களுடைய குடும்பம் இழக்கப்பட்டாலும், அவங்க சிரித்த முகத்தோடு சொர்க்கத்தை பார்த்து அவங்களுடைய அழகான கஸ்தூரி மனங்கமலம் உள்ள அந்த சுகதாக்குடைய கூட்டத்தில் அவங்க மரணத்தை போகக்கூடிய அந்த சந்தோஷமான காட்சிகள், அவங்களுடைய ஆனந்தமான உல்லாசமான அந்த சந்தோஷமான அவங்களுடைய வாழ்க்கைகள், அவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியிலே, அவ்வளோ கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறார்களுடைய ஈமான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பலஸ்தீன் யஹூதி மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே யஹூதி நஸ்ராக்கள் மிகவும் அவங்க வந்து மிகவும் கடுமையானவர்கள், மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கூடிய 1500 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லிவிட்டான். அந்த மனித குலத்திலே மிக கடுமையான விரோதி மோசமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த யூதர்கள். அப்படிப்பட்ட அந்த யூதர்கள்ல ஹிட்லர் போன்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் அந்த யூதர்களை 100% யூதர்களை கொலை செய்து விட்டார்கள். அந்த 10% கொலை விட்டு சொன்னாங்க, யூதர் அந்த ஹிட்லர், மோசமான ஹிட்லர், நம்ம எல்லாம் சொல்லுவோம் யூதர்கள்லாம் கொண்டுட்டாரு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிட்லர் இவ்வளோ மோசமானவரா என்று நம்மளை சித்திரைப்படக்கூடிய ஒரு நேரத்திலே அந்த ஹிட்லர் செய்த வேலை, அந்த யூதர்கள் மிக மோசமானவர்களாக இருப்பாங்க, சதியாளர்கள், வஞ்சகர்கள், முனாஃபிக்கீங்கள், அதனால அவங்களை கொண்டோம். 10% நாம் விட்டு எதுக்காக வேண்டி அவங்கள பற்றி நீங்கள் தெரிய வேண்டும், நாம் மொத்தமாகவே அழித்தோம் என்று சொன்னால் நீங்கள் அவங்களுடைய அந்த முனாஃபிக்குத்தனத்தை, நயவஞ்சகத்தை, அவங்க கொடுகோல ஆட்சியை நீங்கள் அறிய மாட்டீங்க. நீங்கள் அறிவதற்காக வேண்டி தான் நான் 10% விட்டு சென்று விட்டேன் என்று சொன்னார் அந்த ஹிட்லர், ஆட்சி செய்த ஹிட்லர். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஹிட்லர், அந்த கொடுங்கோல ஆட்சி, யூதர்கள் அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் மக்கள் நாடோடிகள் வந்த அந்த நாட்டில் இடம் கொடுத்து, அந்த பலஸ்தீன் மக்களுக்கு இடம் கொடுத்து, அந்த இஸ்ரேல்களுக்கு அந்த நாட்டையே கைவசப்படுத்தி இனப்படுகொலை செய்யக்கூடிய சூழ்நிலை உலகம் எங்கேயுமே பார்க்காத ஒரு மிக கடுமையான யுத்தம் தான் 2 வருட காலமாக யுத்தம் செய்து கொண்டார் இஸ்ரேல். 2 வருட காலமாக குழந்தைகளையும் தாய்மார்களையும் பெரியவர்களையும் கொண்டு குவித்தார்கள். 70,000 உயிர்களை கொண்டு முடித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கொடுங்கோல ஆட்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த ஆட்சி அந்த குழந்தைகளாகவே பார்த்து கொலை செய்யக்கூடிய நபராக. ஏன்னா அந்த குழந்தைகளை வர வைக்கிறது, குழந்தைகளுடைய உணவு கொடுக்குற மாதிரி கொடுத்து, அந்த குழந்தை வந்தால் தான் உணவை கொடுப்பாங்க. அந்த குழந்தைகள் தாய்மார் வந்த நேரத்தில் அவங்க சிகல் கொடுப்பாங்க, வந்துட்டாங்க, சாப்பாடு வாங்க வந்துட்டாங்க, நீங்கள் போம்பு போடுங்க. அந்த போம்பு அடிக்கின்றார்கள், மிசைல் அடிக்கின்றார்கள், அந்த குழந்தைகள்லாம் அப்படியே உயிர் விடப்படுகின்றார்கள். இப்படியே கொண்டு குவித்த அந்த இஸ்ரேல் அந்த மக்களுடைய அந்த ஈமான ஒருபோதும் அழிக்கவே முடியவில்லை. அவ்வளோ சந்தோஷமான அந்த சிறியவர்களுடைய வலிமை ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
வகத்தனா தாவூத ஜாலூத்த என்று அல்லாஹ் சொல்கின்றான். தாவூதுடைய மிகப்பெரிய அரசர் கொண்ட சிறுவர் தான் கொண்டாங்க. தாவூதில் சொல்லக்கூடிய அந்த பலஸ்தீனில் ஒரு அரசர், மிக கொடுமையான அரசர் இருந்தார். கொடுமையான அரசர். அந்த கொடுமையான அரசரை இந்த சிறிய 14 வயதுள்ள தாவூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த பெரிய கொடுங்கோல அரசரை ஜாலூத்தை கொலை செய்து விட்டான். பக்கத்தில் தாவூதன் ஜாலூத்த, அந்த தாவூத் என்பவர் ஜாலூத்தை அந்த மிகப்பெரிய கொடுங்கோல ஆட்சியை அவர் கொண்டு கொலை செய்து விட்டார். சிறிய குழந்தை தான், 14 வயசு. அந்த தாவூத் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு நபி பட்டத்தை கொடுத்து அரசாட்சியை கொடுத்து தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் அந்த சிறிய பையன் என்று நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட நாளில் வரக்கூடிய சந்ததிகள் தான் பலஸ்தீன் மக்கள். அந்த சிறியவருக்கு அவ்வளோ பெரிய ஈமான், அவ்வளோ பெரிய உறுதியான ஈமான். அப்ப அந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய மிக கொடுங்கோல ஆட்சி ஃபிரௌனை விட, அந்த ஹிட்லரை விட, ஃபிரௌனை விட, ஹாமானை விட, சத்தானை விட மிக கொடுங்கோல ஆட்சியுள்ளவனாக இருக்கிறான் அந்த இஸ்ரேல் யூதர்கள் என்பதை பற்றி நிரூபணமாகிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அவ்வளவு பெரிய அந்த யுத்தம் நேரங்களில் 2 வருஷ யுத்தத்திலே மக்கள் எல்லோரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீரமும் தீரமும் ஈமானும் அல்லாஹ் கைவிடவில்லை. உலக மக்களுடைய அனைவருடைய துவாவும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை போன்று யுரீதுன அன் யுத்ஃபியூ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம், ஒருபோதும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த நூரை அணைக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருபோதும் அந்த தீனை, அந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நூரை அழிக்கவே முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அத்துவாஹு சிலாஹுல் முஃமினீன், மூமினுடைய ஆயுதமே துவா தான். அந்த துவான் மூலமாக எவ்வளவு பெரிய யுத்தமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றியை தருவான். பத்ர் யுத்தம் போன்ற, ஹந்தக் யுத்தம் போன்ற பெரும் யுத்தமெல்லாம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வெற்றி தந்ததை போன்று பலஸ்தீன் மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை, சுதந்திரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த உலகத்திலேயும் முழுக்கிலேயுமே அந்த இடப்படுகொலை செய்யப்படுகிறது என்று சொன்னால் மார்க்கம் அதில் தலையிடும். மார்க்கம் தலையிட்டு அதை அந்த படுகொலையிலிருந்து அந்த மார்க்கம் அதிலிருந்து விடுதலை செய்யும், அதை காப்பாற்றும். அப்படிப்பட்ட நிலைகளை தான் பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி உலக மக்கள் குரல் கொடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா கபூலாக்கி விட்டான், சுதந்திரம் கொடுத்தான். மக்கள் மிகப்பெரிய சந்தோஷத்திலே கோலாகலத்தை இருந்து கொண்டிருக்கிறார். அழகான வழியில் ஜும்மா தொழுது விட்டு இனிப்புகளை பகிர்ந்து அவங்க மனம் சந்தோஷப்பட்டு கமழ்ந்து எல்லா ஊர்களையும் அகதியாக சென்ற எல்லோரும் அந்த இடிபாடு பெற்றிருக்கூடிய அந்த நாளை ஊரை, அந்த புனிதமான மக்கள் புனிதமான பைத்துல் முகத்து செல்லக்கூடிய பலஸ்தீன் அந்த நாடை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அது இஸ்லாமினுடைய சொத்தாக இருக்குது. பைத்துல் முகத்து செல்வது உலக முஸ்லீம்களுடைய சொத்து. எப்படி மக்கா மதீனா இது இஸ்லாமிய சொத்தாக இருக்கிறதோ அதே மாதிரி பைத்துல் முகத்தஸும் இஸ்லாமியுடைய அவருடைய சொத்தாக இருக்கிறது. அப்போ இஸ்லாமியர்களுக்கு மிக அதிகமான பொறுப்புணர்ச்சியும் பாதுகாப்புணர்ச்சியும் துவாவும் அந்த மக்களுக்கு எப்போதும் சந்தோஷமான அந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய கடமை அந்த இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. அது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃபா முஹம்மது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வே இது மாதிரி உண்டான யுத்தங்களிலிருந்து எந்த மக்கள் யுத்தத்திலேயும் செய்தாகாமல் யுத்தம் இல்லாத ஒரு உலகத்தை, சாந்தி சமாதானமான உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தர வேண்டும். எல்லா மக்களும், எல்லா உயிரும், எல்லா ரத்தமும் ஒன்று தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய யாரும் எந்த போர்க்காலம் இல்லாமல், எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் உலகம் எங்கும் சாந்தி சமாதானம், போர்க்காலம் இல்லாத, சண்டை சச்சரவு இல்லாத அழகான ஒரு உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.